இவர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல இவருக்கு போனி ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு. இவர் வந்தால் தானே போனி ஆவீங்க. அப்போ விஜய்ன்றது வந்து ஒரு பெரிய பிம்பம் கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ யாரையாவது வாடகைக்கு எடுக்கணும். அந்த வாடகைக்கு எடுக்கிற வேலை தான் எம்ஜிஆரை வாடகைக்கும், அண்ணாவையும் வாடகைக்கு எடுத்திருக்காரு. கூடுதலாக விஜயகாந்தையும் வாடகைக்கு எடுத்திருக்காரு. விஜயகாந்த் விஜய்க்கு பண்ணாத உதவி கிடையாது. ஒரு இடத்துல கூட ஒரு விஜயகாந்தை பற்றி பெருமையாக பேசினது கிடையாது. ஆனால் விஜயகாந்துக்கு எஸ்ஏசி பண்ண உதவியை விஜயகாந்த் பல இடங்களில் பேசியிருக்காரு. எஸ்ஏசிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் இருக்காரு. எஸ்ஏசி கேட்டப்போ உதவி பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி பண்ணி கொடுத்தது தான் விஜயுடைய ஆரம்ப கால படங்களில் விஜயகாந்த் படங்களாக வந்துச்சு. அதில் யார்ப்பா இந்த பையன், எஸ்ஏசி பையன் விஜய்னு நடிக்கிறாப்புல, அவர் தான் ஹீரோ. அந்த படத்தை போய் யார் பார்க்க வச்சாங்க? விஜயகாந்த் கௌரவ தோட்டத்தில் வந்ததுனால அந்த படம்லாம் பார்த்தாங்க. அப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படிப்பட்ட விஜயகாந்தை அவர் நோயுற்று இருக்கும்பொழுது ஒரு நாள் கூட போய் பார்க்கல. இது நான் சொல்லலைங்க. ஒரு பேட்டியில் பிரேமலதாட்ட கேட்குறாங்க. ஆமாம், அவர் வரல, அந்த வருத்தம் எங்களுக்கும் இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, அவர்கிட்ட நான் அடுத்த தடவை பார்க்கும்போது நான் கேட்குறேன் அப்படின்னு அவங்க டீசெண்டாக சொல்லிட்டு போகிறாங்க. சினிமாவில் கூட நான் விஜயகாந்துடைய தம்பின்னு எங்கேயுமே சொல்லலை. சினிமாக்காக நான் ரஜினிகாந்துடைய தம்பின்னு தான் இவர் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை தம்பி நான், தளபதி நான். அந்த படம் தளபதி வந்த தளபதி நான் இளைய தளபதினு ஊட்டியிருந்தார். அரசியலுக்கு வந்த பிறகு விஜயகாந்தை எங்கேயுமே தொடல. இப்போ இவர்களுக்கு விஜயகாந்தையும் எம்ஜிஆரையும் வாடகைக்கு எடுத்தால்தான் வண்டி ஓடுன்றதுனால எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி இவங்களை ஏற்றிக்கிறாங்க. இவர் இதை பேசிக்கிட்டே அதிமுக நீங்கள் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. எங்கே இருக்கா? அவர் தான் ஒவ்வொரு 52 லட்சம் மக்களை பார்த்துருக்காரு. நீங்கள் 2 லட்சம் பேரை பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ வசனம் பேசுகிறீங்கன்னா, அவர் 100 தொகுதிகள் 52 லட்சம் மக்களை பார்த்துருக்காரு. அப்போ அவர் எவ்வளோ பேசணும்? பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்காரு. அரசாங்கத்துடைய தவறுகளை சுட்டி காட்டி பேசியிருக்காரு. மாவட்டத்தில் இருக்க பிரச்சனைகளை தனித்தனியாக சுட்டி காமிச்சு பேசியிருக்காரு. எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க ரொம்ப சாதாரணமாக. இன்றைக்கி அதிமுகன்னு ஒரு கட்சி, எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி 21% வாக்குகளுடன் இருக்குது. இன்றைக்கி பெரிய கூட்டணியாக என்டிஏ கூட்டணியில் இருக்குது.